இன்னைக்கு என்ன வீடியோனா, ஆன்லைன்ல வாங்கின ஆர்கனைசரை வச்சு ஒரு ஆர்கனைசிங் வீடியோ தான் பார்க்க போறோம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஆர்கனைசிங் தான். பட் இதுல நான் ஒரு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த பேக்ல ட்ரெஸ் வச்சா கரெக்டாக தான் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் ஆனோன்னா கலந்துருச்சு. இதுக்காக தான் நான் ஒரு சின்ன சூப்பரான ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். இந்த கார்ட்போர்ட் அட்டையை இந்த பேக் அளவுக்கு கரெக்டாக கட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி 2 சைடுக்கும் கட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ட்ரெஸ்லாம் அப்படி அடுக்கோ அழகாக இருக்கும், கலையாமல். அதுக்காக தான் இந்த ஐடியா. இந்த மாதிரி அடிப்பக்கம் அட்டையை வைக்கும் போது இந்த பேக்கை ஒன்று மேலே ஒன்று வச்சு கூட நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டபுள் டைப் யூஸ் பண்ணி இந்த கார்னரில் சைடு பக்கம் உள்ள அட்டைக்கு நான் அப்படியே ஒட்டிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஐடியா, என்னோட டிசைனர் சாரீலாம் ஆர்கனைஸ் பண்ணுறேன். இப்போ பார்டர் ஒரே பக்கமே இருக்கிற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணக்கூடாது. ஆப்போசிட் சைடில் வச்சு ஆர்கனைஸ் பண்ணும்போது கரெக்டாக ஈவனாக இருக்கும். அதுக்காக தான் நான் அந்த மாதிரி பார்டர் ஆப்போசிட் சைடு வச்சு ஆர்கனைஸ் பண்ணிடுறேன். பெரிய பார்டர் வச்ச டிசைனர் சாரீஸ்க்கு இந்த மெத்தடு கரெக்டாக செட் ஆகும். டிசைனர் சாரீஸோட பிளவுஸ் எப்போதுமே கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். நான் அந்த பிளவுஸ்லாம் இந்த மெத்தடில் தான் மடிப்பேன். இந்த மாதிரி வச்சு நம்ம ஆர்கனைஸ் பண்ணும்போது இடம் அந்த அளவுக்கு பெருசாக தேவைப்படாது பிளவுஸ்க்காக. என்னோட பிளவுஸ் எல்லாம் இப்படி தான் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி பிளவுஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும் போது எடுத்து யூஸ் பண்ண ரொம்ப வசதியாக இருக்கு, பார்க்கவும் நல்லா நீட்டாகவும் இருக்கு. அதுதான் மெயின். 8 டிசைனர் சாரீ அண்ட் பிளவுஸ் இந்த ஒரு பாக்ஸில் வச்சு நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இது தனியாக நான் கபோர்டில் தனித்தனியாக வச்சேன்னா எனக்கு இடம் நிறைய தேவைப்படும். ஆனால் இப்போ இந்த 8 சாரியும் இந்த பாக்ஸ்லேயே கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. சூப்பர் தானே?